ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு தான். திரும்பி ஒரு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போகிறது தான் ஆக்சுவலி. No, seriously, what is this place? It's heaven. லைக் ரொம்ப ரொம்ப நாளாக பிளான் பண்ண ஒரு ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தால் போக முடியல. பட் இன்னைக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொச்சி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு சொல்லிவிட்டு டொமஸ்டிக்கில் என்னடா பண்ணுறேன்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி வந்து நான் சென்னையிலேருந்து தான் போகிற மாதிரி. ஸோ நான் வந்து கேரளாவில் பேசிக்கலி நான் கேரளாவில் தான் செட்டில் ஆகிருக்கேன். ஸோ கேரளாவிலேருந்து சென்னைக்கு போகணும். ஸோ சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து தான் ஃப்ளைட்டு. இங்கேருந்தே போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். இங்கேருந்து போகிறதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் ஸ்பெண்ட் பண்ண வந்து நான் திங்க் பண்ணல. பேசிக்காக அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஸோ பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக தெரியல. ஸோ அது லாஜிக்கலாக தெரியாததால் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கொச்சியிலேருந்து சென்னைக்கு போகலாம். சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். எப்படி போனாலும் எனக்கு வந்து காசு ஒன்றும் போகிறது கிடையாது. அது எப்படிடான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் கிளைம் பண்ணேன். நான் அது வந்து பேசிக்கலி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மொத்தமாக யூஸ் பண்ணிட்டேன். இயர் எண்டுக்கு வந்து அது எப்படியோ முடியுது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மொத்தம் யூஸ் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் வந்து எடுத்துட்டேன். இது பேசிக்கலி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எங்கள் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இந்த ட்ரிப்பு வந்து டோட்டலி வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். டோட்டலியும் சொல்ல முடியாது, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீன்னு வந்து தான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நார்மலாக யாராக இருந்தாலும் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் டிக்கெட்டுன்றது வந்து கொஞ்சமாவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. நம்ம வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். டிக்கெட்ஸ் எல்லாமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிடுச்சு டிக்கெட்ஸ்ன்றது மட்டும், போகிறதுக்கும் வரதுக்கும். பட் என்ன ஒரு டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. பட் கேஷ்ன்றது வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து எனக்கு தெரியல. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நான் அடுத்த டைம் கூட அந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்போ எக்ஸ்பைர் ஆகுதுன்னு வந்து எனக்கு தெரியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போது திரும்பியும் ஒரு ட்ரிப் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு தெரியல எப்போ யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம். பட் நான் டொமஸ்டிக்கில் தான் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து இங்கேருந்து ஒரு 2 o'clock வந்து சென்னை ரீச் ஆகிற மாதிரி. இப்போ ஆஸ் ஆஃப் நோ டைம் பார்த்திங்கன்னா 10 ஆகுது. எனக்கு வந்து 11:10 தான் ஃப்ளைட்டு. 12:25 வந்து லேண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து சென்னை போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock தான் சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டு. ஸோ நாளைக்கு திரும்பியும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் இங்கே லாஞ்சுக்கு போகிறது தான் பார்த்துட்ருக்கேன். டைம் வந்து 10 ஆகுது. போர்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ போனாலும் சீக்கிரமாக இறங்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஓகே, நான் லாஞ்சுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:25 தான் போர்டிங்கு. இப்போ 10 ஆகுது. 25 மினிட்ஸில் வந்து சாப்பிட்டு கிளம்புற ஆள் கிடையாது நான். அங்கே போனால் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஆள் தான் நான். ஸோ அதனால் வந்து நான் வந்து போகல. ஸோ 10:25ன்றதால இப்போயே 10 ஆகிடுச்சு. நான் பேசிக்கலி போகணுன்னு நினச்சி தான் உங்களுக்கு சொன்னேன். பட் ஆனால் நான் வந்து போகல. ஸோ பார்க்கலாம், சென்னைக்கு போய்ட்டு போக முடியுதான்னு பார்க்கலாம். சென்னைக்கு போயிட்டு கூட நான் போகிறதா இல்லை. பேசிக்கலி போகிறதா இல்லைன்னு சொல்லலை, போவேன். பட் ஆனால் நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஃப்ளைட்டுக்கு வந்து இப்போயே வந்து கொடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போயே வந்து கொடுக்க போகிறது கிடையாது. பட் நான் வந்து போகிறேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃப்ளைட் ஏறுற மாதிரி தான். எப்படி இருந்தாலும் ஃப்ளைட்லேயும் திரும்பியும் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம லாஞ்சில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளானு. இப்போ வந்து நான் லாஞ்ச் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணல. நமக்கு வந்து லாஞ்ச் ஆக்சஸ் வந்து அன்லிமிட்டடாக ஒரு கார்டில் இருக்குது. 12 வந்து இன்னொரு கார்டில் வந்து இருக்குது. நான் இப்போ வந்து அந்த 12 வந்து யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அந்த 25 மினிட்ஸ்லன்றது வந்து முடியாத ஒரு வேலை. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரணும். அடக்கா பறக்கான்னு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிளம்பிட்டேன். கேட் நம்பர் வந்து 4 தான் சொன்னாங்க. இவ்வளோ நடந்து கூட 5ல் தான் இருக்கும். ஸோ நான் பேசிக்கலி இப்போ இங்கே காட்டுறதுக்கும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சென்னைக்கு போய்ட்டு வந்து நான் கன்வியூ பண்ணுறேன்.
ஃபைனலி சென்னை வந்துட்டோம். இப்போ வந்து இப்போ தான் லேண்ட் ஆகணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி இல்லை 12:30 ஆகுது. அதாவது 15th ஜனவரி 15th ஆகுது தான் லேண்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து இன்டர்நேஷ்னல் போய்ட்டு செக்இன் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. நான் வந்து டொமஸ்டிக்லேருந்து போயிட்டுருக்கேன். இப்போ எப்படி இருந்தாலும் செக்இன் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் எதுக்கும் கேட்டுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் அவங்க செக்இன் பண்ணுறாங்க, இப்போ பண்ணுறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக செக்இன் பண்ணிடலாம். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு இன்றைக்கே செக்இன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியல. போய் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இன்கேஸ் அப்படி செக்இன் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோன்னா வெளியிலேயே எங்கேயாவது ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சும்மா உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா உட்காரலாம் முடியாது, தூக்கம் இல்லைன்னா. லாஸ்ட் டைம் துபாய் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லை. அது வந்து என்னமோ ஒரு சம்திங் எப்படி சொல்கிறது, ஒரு ஹேங் ஓவர் மாதிரி ஆயிடுச்சு. ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து ஆகிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ என்னமோ ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ண மாதிரி அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தூங்கலன்னா மேபி அதே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் இந்த வாட்டி அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நான் ஃப்ளைட்லேயே கொஞ்சம் சாப்பிட்டேன், சாண்ட்விச் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு போய்ட்டு தூங்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்இன் இருந்தால் ஓகே, இல்லைன்னா ப்ராப்ளம் தான். இல்லைன்னா ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இங்கேயே நியர்பை ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ வந்து பேகேஜ் வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். பெல்ட் 2ல் தான் நம்ம பேகேஜு. ஸோ நான் பேகேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செக்இன் பண்ணியிருக்கேனா இல்லை ஹோட்டல் போகிறேன்னா அப்படின்றத வந்து நான் சந்திக்கிறேன், பார்க்கலாம். இந்த ஏரியாலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த ஏரியாலாம் ஃபஸ்ட் டைமு. நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு தான் போயிட்டுருக்கோம். டெர்மினல் 2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதுதான் போகிறோம். சாரி, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் 2 பேக்ஸ் வந்து ரைட் சைடு கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. டெர்மினல் 2க்கு தான் போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். அலோவ் பண்ணிட்டாங்கன்னா ஏர்போர்ட் உள்ளே எங்கேயாவது படுத்து தூங்கிடலாம். அலோவ் பண்ணலன்னா தான் ப்ராப்ளம்மு. சரி பார்க்கலாம், வாங்க போகலாம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குங்க. ஐயோ, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஏரியா. பாருங்களேன், ஒரே நிமிஷம் நான் நிற்கிறேன். இங்கேருந்து இது ஃபுல்லாக நான் அங்கேருந்து தான் வந்தேன். நான் அங்கேருந்து என் கண்ணுக்கு தூரம் இருக்குங்க. அப்படியே இன்னமும் 3D டைமென்ஷன் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி பாருங்க. மேக்ஸிமம் ஜூம் பண்ணுறேன், அப்போ தான் தெரியுது. அப்போ கூட லைட்டாக தான் தெரியுது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நமக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது இவ்வளோ லென்த்தாக இருக்காது, இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப லென்த்தாக இருக்கும். யாரும் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்மெல் ஆக மாட்டேங்குது. நம்ம டெர்மினல் 2 போயிடலாம், போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். மக்களே, இப்போ நம்ம லாஞ்ச் ஏரியாவில் தான் போயிட்டுருக்கோம். லாஞ்ச் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஷ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேலே இது 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது. யாராவது ஃபஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட் வர்றீங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வர்றீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. கீழே வந்து செக்யூரிட்டி செக்இன்னு, ஐ மீன் செக்யூரிட்டி இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து இப்படியே சுற்றி கீழே இருந்து நான் காமிக்கிறேன். இதில் திருப்ப முடியாது கேமரா, ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன், அப்படியே காட்டுறேன். இந்தாங்க, நமக்கு வந்து அங்கே வந்து நம்ம செக்இன் பண்ணுறோம். செக்இன் பண்ணி முடித்த உடனே நமக்கு இங்கே கீழே வந்து இமிக்ரேஷன் வருது. இந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நமக்கு அப்படி போயிட்டு ஃபுல்லாக இப்படி திரும்பி வந்து இங்கே வந்து இது கீழே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்கெல்லாம் இருக்குது. செக்யூரிட்டி செக்கில் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே வச்சுட்டேன். ஷூ எல்லாம் கிடையாது, பட் பேக்ஸு, வாட்சஸ்ஸு, ஃபோன் எல்லாமே வச்சுட்டேன். பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து போர்டிங் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரே எடுப்பாங்க இல்லைங்களா, அங்கேயே எடுத்து வச்சுட்டேன். அது வந்து ரொம்ப இதுவாக போயிடுச்சு எனக்கு. ஒரு தவிர பக்குன்னு ஆயிடுச்சு. அவர் வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஆள், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதனால் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. வந்து நம்ம லான்ச்சுக்குள்ளே போகலாம். நான் 12 இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லான்ச்சுக்குள்ளே போகணும். லான்ச்சுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளைட் வந்து போர்ட் பண்ணலாம். நான் லான்ச்சுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன், வாங்க கைஸ். நம்ம வந்து இப்போது லான்ச்சுக்கு வந்துட்டோம், லான்ச்சில் தான் இருக்கோம்.
நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை ஒரு லான்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். அது வந்து பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு லைக் ஆர்கிடெக்சர் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஃபுட் வைஸில் வந்து நம்ம டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் சரி ஓகே, டொமஸ்டிக்கில் போகிறப்பையும் இதே மாதிரி தான் கொடுக்குறீங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா கொடுக்கலாம்ல. நல்ல ஃபுட் இருக்குது, லைவாக தோசை ஆம்லேட் எல்லாம் பண்ணி தராங்க. காலையிலேயே நான் சாப்பிட மாட்டேன் ஆம்லேட், அதெல்லாம் கொமட்டுற மாதிரி இருக்கும். நான் காலையிலேயே சாப்பிட்றேன் அப்படின்னு தெரிஞ்சால் அம்மா என்ன கொண்டுருவாங்க. வீட்டில் போட்டால் மட்டும் சாப்பிட மாட்டியாடா, இங்கே மட்டும் சாப்பிட்றியாடா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதோ கொஞ்சோண்டு பொங்கல், இது என்னமோ சிக்கன் சாசேஜ் தான். இது நான் எப்பவுமே சாப்பிட்றது தான், நிறைய லான்ச்சஸில் கிடைக்கும். அப்புறம் இது நிறைய லான்ச்சஸில் கிடைக்கிறது தான். இது தமிழ்நாடோட சாம்பார். இதுதான் பெரிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஷவர் ஏரியா குளிக்கணும்னு நினச்சேன், குளிக்க முடியல. பட் ஆனால் ப்ரஷ் பண்ண முடிஞ்சதுக்கு நான் கொஞ்சம் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ப்ரஷ் பண்ணிட்டேன், தென் ஃப்ரெஷ் ஆகிடுச்சுன்னா ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். குளிக்கலை, பட் குளிக்காத ஒரு கசகசப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து அப்படியே தான் இருக்குது. அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் நைட் ஃபுல்லாக ஏசிலேயே வேக்கப்பில் தானே இருந்தோம். ஸோ குளிச்சிருந்தால் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும். இப்போ கூட கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பட் ஆனால் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வேறு, இப்போ இருக்கிறது வேறு. சரி பரவாயில்ல, இட் ஹேப்பன்ஸ். ஷவர் ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க. இவ்வளோ புதிய ஒரு ஏர்போர்ட்லேயே வந்து இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. நான் நினச்சது என்னென்னா ஷவர் ஏரியா இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கே ஷவரும் அப்போ வந்து இது இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. கீழே மேபி இருக்கா வந்து நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தென் இன்னொரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டொமஸ்டிக்கில் இருந்து தான் நான் இன்டர்நேஷ்னல் வந்தேன். அந்த பாயிண்ட் என்னன்னா, டொமஸ்டிக்லேயே வந்து நமக்கு இருக்குங்க ஸ்லீப்பிங் போட்ஸ் இருக்கும். அது வந்து நான் யூடியூப்பில் சும்மா செக் பண்ணப்போ டொமஸ்டிக்கில் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு 10 மினிட்டில் வந்து நான் செக் பண்ணப்போ வந்து இருக்குன்னு வந்து சொன்னாங்க. அது டொமஸ்டிக்கில் இருக்குது அப்படின்னாங்க. பட் திரும்பியும் வெளியில் போக முடியுமான்னு கேட்டதுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்டாஃப் கிட்ட கூப்பிட்டு போவோம், நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க என்னமோ ப்ரொசீஜர் சொன்னாங்கங்க. லைக்கு அவங்க வந்து நம்ம எப்போ செக்இன் பண்ணுறோம், அதாவது எப்போ ஏர்போர்ட்குள்ளே அந்த கேட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், அதோட வீடியோ ஃபுட்டேஜ் வந்து காமிச்சிட்டு என்னென்ன பேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு நம்ம சைன் வாங்கிட்டு அவங்க ஸ்டாம்ப் பண்ணி தருவாங்களாம். இவ்வளோ ப்ராசஸ் எதுக்கு போடா, என்னால் முடியாது, இவங்க என்னென்ன ப்ராசஸ் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டேன். 4 hours 5 hours கிட்டத்தட்ட 5 hours அங்கே தான் உட்காந்தேன். 7 o'clock ஓப்பன் பண்ணாங்க செக்இன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோ இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். கரெக்டாக செக்இன் கம்ப்ளீட் பண்ணி செக்யூரிட்டி செக் கம்ப்ளீட் பண்ணி உள்ளே வந்து ப்ரஷ் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே கரெக்டாக 1 hour டைம் ஆகுது. 7 o'clock கரெக்டாக இதை எமிக்ரேஷனில் வந்து எனக்கு ஒரு லக் இருந்ததுங்க. நான் வந்து கேட்ஸ் தான் யூஸ் பண்ணேன், அதாவது ஃபாஸ்டேக் இமிக்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏங்க ஒரு ஆள் இல்லைங்க ஃபாஸ்டேக் இமிக்ரேஷனில். நம்ம இந்தியாவில் யாருக்குமே தெரியல போல், இந்தியாவிலன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நம்ம இங்கே லோக்கலில் யாருக்குமே தெரியல போல் ஃபாஸ்டேக் இமிக்ரேஷன் இருக்குது, ஒரு ஆளும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாஸ்டேக் இமிக்ரேஷனை வந்து லாஸ்ட்டில் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. சென்னை அத்தாரிட்டிஸில் வந்து யாராவது பார்க்குறீங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா அது வந்து ஹைலைட் பண்ணுங்கள். அது வந்து ஹைலைட் பண்ணாததால் நம்ம என்னென்னு நினைக்கிறோம், நானே வந்து நினச்சிட்டேன். ஒரு ஆள் அங்கே போயிட்டுருக்காரு, எல்லாருமே இங்கே இவ்வளோ பெரிய க்யூவாக நிற்கிறாங்க, ஒரு ஆள் அங்கே போயிட்டுருக்காரு. நான் கேட்கலன்னா நானும் கூட போயிட்டு அங்கே க்யூவில் நின்று அவங்க கேட்குற கொஷின் எல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு ஸ்டாம்ப் வாங்கிட்டு அப்புறம் தான் வர மாதிரி இருந்திருக்கும் அவ்வளோ நேரம். நான் கேட்டேன், அந்த ஆள்கிட்ட கேட்டேன், இங்கே ஃபாஸ்டேக் இமிக்ரேஷன் இல்லையா, போர்ட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, பட் எங்கே இருக்குன்னு வந்து ஒன்றுமே கிளியராக கொடுக்கல, மூலையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஒரு ஆள் இல்லைங்க, நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆளும் இல்லை. இப்போ எல்லோரும் நினச்சது என்ன மாதிரி தான் நினச்சிருப்பாங்க ஃபாஸ்டேக் பண்ணவங்க கூட. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள், அதுக்கான உள்ள பாத் வந்து அலோகேட் பண்ணுங்கள். அதுக்கான உள்ள பாத்தே வந்து அலோகேட் பண்ணலைங்க. நான் போயிட்டு அந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அந்த ஆள் வந்து நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். நான் அதெல்லாம் பண்ணிட்டேன், இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்குது, அப்புறம் எதுக்கு ஒழிச்சு வைக்கிறாங்கன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அவருக்கு பதிலே இல்லை, சைலண்ட் ஆகிட்டார். சரி ஓகே, ஹேப்பன்ஸ்.
பட் அது மாதிரி பண்ணாதீங்க. ஃபாஸ்டேக் இமிக்ரேஷன் இருக்குது, எல்லாருமே இது பண்ணியிருக்கிறவங்க இருக்காங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அட்லீஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாவது கொடுங்க. பட் ஆனால் அது மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, அது ரொம்ப தப்பாக தெரியுது. சரி கைஸ், நான் சாப்பிட்டுட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு தெரியல, இன்னும் 2 hours இருக்குது. கீழே போயிட்டு ஏர்போர்ட்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு. காமிச்சிட்டு நான் இந்த வீடியோ போர்டிங் பண்ணுறப்ப எடுக்க முடியுதான்னு தெரியல, நான் மேக்ஸிமம் எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக சிங்கப்பூர் சாங்கியில் மீட் பண்ணலாம். பாய். ஃபைனலி நம்ம வந்து சிங்கப்பூர் ரீச் பண்ணிட்டோம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப போரிங்காக இருக்கும் ஃப்ளைட் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்து போரே அடிக்கலை. நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து போர் அடிக்கும் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எமிரேட்ஸ் தான் அவங்க போய் பழக்கம். இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு ஃபஸ்ட் டைம் தான் வருது. இந்த ஃபஸ்ட் டைம்லேயே வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே தான் ஆகணும். சூப்பராக இருக்குங்களா ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். எமிரேட்ஸ் எல்லாம் தூசி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா, இது 787 தான் நினைக்கிறேன். ஆமாம், 787. அங்கே ஒரு 380 வருது பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து பேகேஜ் ஃபஸ்ட் இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேகேஜ் வந்து கிளைம் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் மெயின்லி இந்த ஷாங்கி ஏர்போர்ட்டில் பார்க்கணுன்னு நினைக்கிறதே அந்த என்னமோ அது ரெயின் வாட்டர் ஃபாலாக ஏதோ சொல்லுவாங்க, அது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே இருந்து ஸ்கை ட்ரெயின் வந்து இருக்குது. அரைவல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நம்ம வந்து T2 சம்திங் போகணுன்னு நினைக்கிறேன். இது T3ன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே நம்ம பேசிகிட்டே கன்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கு பாருங்களேன். ஏர்போர்ட்குள்ளே பாருங்களேன். இந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட் நடக்குமா நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல, எப்போ நடக்கும்ன்றது வந்து தெரியல. பட் ஃப்யூச்சரில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இங்கே வந்தப்பே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க. ஃபுல்லாக ஒரு ப்ரீமியமாக பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. நான் வந்து இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம T2 வந்துட்டோம். T2 டெர்மினலுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே எலிவேட்டர் மாதிரி இருக்கும். கீழே போனோம்னா இமிக்ரேஷன் தான். இந்த இமிக்ரேஷன் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும், மலேசியாவில் கூட இந்த இது வந்து இன்னும் வரல. இந்த இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணிட முடியுமா. ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் வந்து ஸ்கேன் பண்ணால் கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பேசிக்கலி அதுதான் நம்ம இந்தியாவிலையும் ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷன் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நானும் அதுதான் யூஸ் பண்ணேன். இப்போது இமிக்ரேஷன் வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு நம்ம சென்னையில் இருக்குது. ஸோ பேசிக்கலி இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். ஸ்டாம்பிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து கிடையாது இந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். நான் வந்து எடுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப் தான். பட் ஆனால் எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு வாழ்கிறப்போ வந்து நான் அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டேன். எடுக்கணும் போது நம்ம எடுத்து போயிட்டே தான் இருக்கணும். அவங்க அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்க எல்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்கானுங்க. இப்போது இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயப்படணும்னு தேவையில்லை. அவங்களோட சொத்து வந்து நமக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. நம்ம அவங்கள வந்து ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது. நம்ம வேலை ஒன்று வந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கோம். சாரி, பேகேஜ் கிளைம் எங்கே இருக்குன்றது தெரியல. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுக்கவே இல்லை. அது ஒரு மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் பார்த்துட்டே தான் போகணும். பார்த்துட்டே போயிட்டு எங்கே இருக்குன்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் சொல்கிறேன் ப்ராசஸ் வந்து ஏன்டா நீ இப்போயே சொல்லக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்பீங்க. இப்போயே சொல்லலாம். பட் ஆனால் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒன்று கூட மிஸ் ஆகாமல் சொல்லணும் இல்லைங்களா. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் 1, 2, 3, 4 கூட மிஸ் ஆகிருக்காங்க. பட் நான் அதெல்லாமே வந்து ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வந்து நான் வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நான் எழுதிட்டு நம்ம அந்த ஃபவுண்டனாக ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, வாட்டரோட இது
அது வந்து ஜுவல் வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போயிட்டு நான் வந்து எப்படி இருக்குன்றது வந்து நான் சொல்லுவேன். மெயின்லி வந்து சிம்மு வாங்கணுங்க. சிம்மு வாங்குறது மறந்துட்டேன் நான். சிம்மு போகிற வழியில் சிம்மு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கேயே சிம்மு ஏர்போர்ட்லேயே எங்கேயாவது சிம் விற்கிற கடை இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து பார்த்துட்டு ஓகேனா அங்கே சிம்மு வாங்கிடலாம். சிம்மு வாங்கிட்டு நம்ம ஜுவல் அதெல்லாம் பார்க்க போகலாம். ஏன்னா வீட்டில் அவங்களுக்கும் வந்து காட்டணும் இல்லைங்களா, வீடியோ கால் பண்ணி காட்டணும். எங்கள் அம்மாவுக்கும் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே. அவங்களும் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்க, எப்போ போகிறோம் அப்படின்றது வந்து தெரியல. அது நெக்ஸ்ட் டைம் தெரியல. அது அன்எக்ஸ்பெக்டடாக பிளானாக இருக்கும் அது வந்து. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்திருக்கேன். நான் வந்ததால் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம். வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே பேசிகிட்டே போகலாம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்கள் உட்கார்றதுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் விசிட் பண்ணாமல் இருந்தாலும் விசிட் பண்ணலாம். வேறு எதுவும் பிளேஸ் வந்து சொன்னாங்க, அங்கே வந்து மேபி சார்ஜ் இருக்கலாம். பட் இங்கே வந்து சார்ஜ் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து ஃபவுண்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சிங்கப்பூரில் வந்து அரைவலோ இல்லை டிபார்ச்சரோ ஆகுதுன்னா இந்த வெள்ளை மட்டும் பார்க்க மறக்கவே மறக்காதுங்க. ஒன் ஆஃப் தி கைண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒன் ஆஃப் தி ஜெம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெள்ளை அப்படின்னு பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்லாம் அப்படியே ஒரு நம்ம செட் பண்ணோம்னா நமக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்ன சொல்லலாம், அப்படியே பார்த்துட்டு இங்கேயும் இருந்துடலாம் போல இருக்குங்க. இந்த ட்ரெயின் எல்லாம் கூட போகுது. நான் வந்து கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வருமானு தெரியல. எல்லாம் 10 மினிட்ஸு 15 மினிட்டுக்கு ஒன் டைம் தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அது ஸோ பேசிக்கலி இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழெல்லாம் பார்க்க முடியும். ஃபுல்லாகவே ஒரு மால் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அந்த வாட்டருக்கு நடுவில் இந்த இது வந்து இருக்குது. அப்புறம் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயின் வந்து போய்ட்டுருக்கு, பார்க்கலாம் நீங்கள். தென் என்னோடய வாய்ஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போது ஒரு டப்பிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பேசிக்கலி நான் ஒன்றும் இல்லை, இந்த ஏர்போர்ட்டை பற்றி கொஞ்சம் விமர்சிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன். நான் என்னோடய மைக் வந்து ரொம்ப வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம், சடனாக வந்து எப்படி லூஸ் ஆகுது அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ பேசிக்கலி ஒன்றும் இல்லை, இந்த ஏர்போர்ட் வந்து டோட்டலி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் வைப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபுல்லாக வந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் மரம், அப்புறம் வந்து மால்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்சர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் இந்த சாங்கி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பேசிக்கலி அதுதான் இந்த சாங்கி ஏர்போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு கைஸ். ரூமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி ரூம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் கொஞ்சம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இதுதான் ரூமு. பட் ரொம்ப சின்னதாகவும் இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்குன்னு தான் எடுத்த ஒரு ரூமு தான் அது. நீங்கள் நிறைய விளாகர்ஸில் பார்க்கலாம். நான் அவங்க அந்த விளாகர் இந்த விளாகர்னு பர்டிகுலராக சொல்ல, நிறைய விளாகர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிஜிக்கே நாங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்கோம். அதாவது காலேஜ் ஐ மீன் ஹாஸ்டலுக்கே வந்து நாங்கள் இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அவ்வளோ பே பண்ணியிருக்கோம். இல்லை கம்மியாக பே பண்ணுறவங்க கூட இருக்காங்க, 10,000 15,000 அப்படின்னு ஒரு 1 வீக்குக்கு. பட் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா இன்னமும் கன்ஜஸ்டடாக இருக்கும். இதோ இந்த ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும், இந்த ஒரு ரூம் அளவுக்கு தான் இருக்கும். அதில் தூங்குற மாதிரி அந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்கும். நம்ம வந்து அந்தளவுக்கு கஞ்சத்தனமாக போகணும்னு கிடையாது. லைக் நம்ம அந்த மாதிரி பட்ஜெட் ட்ராவலர் கிடையாது. நீங்கள் பட்ஜெட் டைப்பில் நீங்கள் வந்து வீடியோஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எங்கெங்கே வந்து எந்தெந்த ஹோட்டல் வந்து பட்ஜெட் கம்மியில் இருக்குன்றது கூட நான் ரிசர்ச் பண்ணி, நானே எனக்கே போகிறதுக்கே நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ண மாட்டேன். நான் இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது. நான் ஒரு தடவை கேஷ் பார்த்து ரிசர்ச் பண்ணி நான் ஒரு பிளேஸுக்கு வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூருக்கு தான்.
சிங்கப்பூர் சத்தியமாக நிறைய பேர் சொல்கிற மாதிரி சிங்கப்பூரில் நம்ம வாழ்ந்து காட்டிட்டோம்னா நம்ம நியூயார்க்கில் கூட வாழ்ந்துட முடியுமா, நியூயார்க் சிட்டிலேயே வாழ்ந்துட முடியுமா, அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்குமா இந்த ஊர். இந்த ரூம்லேயே உங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்குமே பாருங்களேன். உங்களுக்கு இதில் பெருசாக தான் தெரியுது, பெருசாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு ஆளுக்குன்னா ஓகே தான். 2-3 ஆளுக்கெல்லாம் வந்து ஃபேமிலியாக வரீங்க இல்லை அப்படி வரீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரூம் டூர் வந்து குயிக்காக காட்டிடுறேன். இங்கே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, தென் பெட்டு, கார்பெட் போட்டிருக்காங்க. கார்பெட்டும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் என்னமோ கொஞ்சம் ஈரமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே வேறு பார்த்தீங்களா கிளாஸு டாப் ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஜஸ்ட் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. 11th ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இன்னமும் மேலே வரைக்கும் இருக்குது. ரொம்ப பெரிய ஹோட்டலுங்க அது, ரொம்ப பெரிய ஹோட்டலு. பட்ஜெட்டில் சத்தியமாக சொல்கிறேன், பட்ஜெட்டில் நீங்கள் வந்து லைக் ஒரு ஹோட்டலே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் பட்ஜெட்டில் ஹாஸ்டல் பார்க்குறீங்கன்னா அது வேறு, பட்ஜெட்டில் ஹோட்டல் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும் பட்ஜெட்டில் ஹோட்டல் பார்க்குறவங்களுக்கு. மைக் மறுபடியும் சொதப்பி விட்ட தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு மெயின் லொக்கேஷன் அப்படின்னு வந்து நான் சொல்ல வரல. பட் பேசிக்கலி இது பட்ஜெட் கம்மியாக இருந்தால் கூட லொக்கேஷன் வைஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே நியர்பையாக தான் இருக்குது. இது வந்து மெயின்லி சிங்கப்பூரில் நியர்பையாக இருக்கிற ஒரு பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் இருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியா அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கி எல்லாமே வாக்கபுள் தான். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ன்றது வந்து எனக்கு இந்த டூர்லெல்லாம் போயிட்டு வாக்கபுள் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி இந்த 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே மெரினா பே சாண்ட்ஸு, கார்டன்ஸ் பே தி பே எல்லாமே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லேயே வந்து இந்த ஹோட்டலுக்கு சரௌண்டிங்லேயே வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து யாருமே பெருசாக வந்து கவலைப்படணுமே அப்படின்ற வந்து இது கிடையாது. அப்புறம் இங்கே சிங்கப்பூர்லெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேக்ஸியோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் கிராப் அப்படின்ற ஒரு ஆப் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட் ஏஷியாவில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிராப் தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஒரு ஊபர் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஊபர் வந்து எனக்கு இங்கே பார்த்த வரைக்கும் ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை. அது வந்து ஏன்னு தெரில, மேபி கிராபால் தான் நினைக்கிறேன். ஸோ மெயின்லி வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுற ஆப் வந்து கிராப் தான். நல்லா சீப்பாக போகணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராப் இது பண்ணுங்கள். கிராப் யூஸ் பண்ண தான் நான் மெயின்லி சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கேருந்து வியூஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கல்ல, ரொம்ப ஹையான ஒரு பில்டிங்கில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஹை ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க. இன்னமும் டாப் ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது எனக்கு வந்து. பட் பேசிக்கலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஈரமாக இருக்குது, பில்டிங்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வருது. என்னன்னு தெரியல, அது எனக்கு மேபி நர்வஸ். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த பில்டிங்க்கு வரதால அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கண்டிப்பாக என்ன அப்படின்றது வந்து. நம்ம பேசிக்கலி இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு விசாவோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினச்சேன். நீங்கள் இந்த கிளிப்பிங் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கண்டினியூ பண்ணணுன்னு நினச்சேன், பட் ஆனால் முடியல. ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பிங் வரது வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் நேற்றே வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன், நேற்று வந்து கண்டினியூ பண்ண முடியல. பிஃபோர் டே வந்து தூக்கல, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். வீடியோ எடுக்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ இப்போ டைரெக்டாக என்ன ரிக்குவயர்மெண்ட்டு, விசாவுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டுன்றத வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து நிறைய பேர் இதே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ட்ராவலர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி 6 months போதும், 6 months போதும், இல்லைன்னா ஜஸ்ட் பாஸ்போர்ட் இல்லாமல் அவனும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதால நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ராவல் பண்ண டேட்டு விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு February 10th இல்லை February 14th நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணீங்க, உங்கள் பார்ட்னரோட போகிறீங்க, இல்லை ஃபேமிலியோடு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னு வந்து சும்மா வச்சுக்கலாமே. ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதுவே எடுத்துக்கணும்னு கிடையாது. இந்த February 14th வந்து 14th ஜான்வரி, February, March, April, May, June, July, ஆகஸ்ட் வரைக்கும், ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களோட பாஸ்போர்ட் வந்து வேலிடாக இருக்கும்.
ஆகஸ்ட் 15th. செப்டம்பர் 15th வரைக்கும் இருந்தாலுமே பெட்டர் தான். ஆகஸ்ட் 15th வரைக்கும்ன்றது வந்து உங்கள் பாஸ்போர்ட் வந்து இருக்கணும். February 14th போகிறீங்க அப்படின்னா அது மாதிரி வேணும். February 10th போகிறீங்க அப்படின்னா February 10th போகிறீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் 11th அந்த மாதிரி வரைக்கும் வாய்ல்டு இருந்தால் போதும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரி சுற்றுவாங்க. ஏன் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இது நிறைய பேர் வந்து கண்ட்ரிஸ் வந்து சுற்றிட்டே இருப்பாங்க. 80% 70% ஆஃப் தி பீப்புள் வந்து இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ அவங்களோட பேரிஸ் எப்பவுமே இந்தியா தான் இருக்கும். ஸோ யாராவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம். இன்கேஸ் ட்ராவல் பண்ணாதவங்களுக்கு வந்து என்னன்னா 3 blank பேஜாவது இருக்கணுங்க. அதாவது பாஸ்போர்ட்டில் 3 blank பேஜ் இருக்கணும். இப்போ 6 months வேலிடிட்டி இருக்குடா, என்கிட்ட 1 பேஜ் இருக்குது 2 பேஜ் இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க. ஸ்டாம்ப்பு அடிக்காமல் 3 பேஜ் புதுசாக இருக்கணும். அப்படியே 3 பேஜ் வந்து எதுவுமே ஸ்டாம்ப் பண்ணிடக்கூடாது. உங்கள் எந்த விசாவும் பல விசா எந்த விசாவும் ஸ்டாம்ப் பண்ணிடக்கூடாது. ஸோ 3வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விசா அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது வந்து எப்படி இருக்குன்றது வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுகிறேன் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் அப்போ தான் உங்களுக்கும் புரியும். அதில் அதை எப்படி ஃபில் பண்ணுறது அது ஒரு வீடியோ பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும். அதுலேயே வந்து சைன் பண்ணணும். நம்ம ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோக்கு மேலே இருந்து ஐ மீன் பேப்பர்ல இருந்து ஃபோட்டோ மேலே வரைக்கும் நம்மளோட சைன் போகிற மாதிரி. ஃபேஸுக்கு போகக்கூடாது, நெக் வரைக்கும் தான் ஃபோட்டோ வரும்ன்றதால நெக்கு கீழே தான் போகணும் சைன்ன்றது வந்து. ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து நான் சொன்னது வந்து விசா அப்ளிகேஷன் ஃபார்மு அதில் வந்து இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டேன். ஸோ 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 35x45 mm மேட் ஃபினிஷ் வந்து கேட்குறாங்க. பார்டர் வந்து இருக்கக்கூடாது. நிறைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட்ஸ்ல எல்லாம் பார்டர் வரும். அந்த மாதிரி வேணாம்னு சொல்லணும். நம்ம வந்து விசாக்கு அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் சென்டிமீட்டர்ஸ்ன்றதை வந்து சொல்லணும். விசா ரெக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. 80% வந்து நம்ம ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கணும். 80% கவர் ஆகணும்னா நெக் வரைக்கும் தான் வரும் அந்த ஃபோட்டோ. நான் எடுத்திருக்கேன்றதால எனக்கு தெரியும் இந்த நம்ம நெக் வரைக்கும் இங்கே வரைக்கும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ தான் வேணும்னு கேட்குறாங்க. எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கக்கூடாது ஃபோட்டோ வேணும். ஒயிட்டு இல்லை லைட் கலர்ஸ் வந்து வேர் பண்ணாதீங்க. லைக் ஃபுல் ஒயிட் அப்படின்ற மாதிரியோ இல்லை லைட் கலர்ஸோ வேர் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்காதீங்க. அது கூட மேபி ரிஜெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, எனக்கு தெரியல, அதுதான் சொல்றாங்க. ஸோ எனக்கும் அதுதான் ப்ராசஸ்ன்றதால நான் இன்ச் பை இன்ச் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 4th வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் அகாமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூரில் வந்து எங்கே தங்க போகிறீங்க, ஐ மீன் எந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா, அந்த ஹோட்டலோட கான்டாக்ட் நம்பரு, அந்த ஹோட்டலோட இமெயில் அட்ரஸ்ஸு, அந்த ஹோட்டலோட அட்ரஸ்ஸு, இந்த 3 திங்ஸும் கேட்பாங்க. கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அதில் நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா விசா அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது, அதில் வந்து நமக்கு இந்த ஹோட்டல் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹோட்டல் அட்ரஸ் கொடுக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியே தான் ஆகணும். பேட் ஹோட்டல் கொடுத்துக்கிட்டு புக் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ரிஜெக்ஷன் வந்து வரப்போகிறது கிடையாது உங்களுக்கு. நம்ம ஃப்ளைட்டோட ரிட்டர்ன் டிக்கெட்ஸ்ன்றது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். போகிறதும் ரிட்டர்ன் டிக்கெட்ஸுன்றது வந்து ப்ரொவைட் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபுல் ரீஃபண்ட் வர மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதை எடுக்கிறது பெஸ்ட்டு. டம்மி டிக்கெட்ஸ் என்றைக்குமே ப்ரொவைட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து விசா வந்து 1 ஷாட்லேயே வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ஹோட்டல் புக்கிங்கும் சரி ஃப்ளைட் டிக்கெட்ஸும் சரி டம்மி கொடுக்கவே மாட்டேன். சத்தியம் சொல்கிறேன். இது கொடுத்தது கூட நான் இதெல்லாம் இவங்க இந்த லிஸ்ட் அனுப்பிச்சு உடனே இந்த லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இது டம்மின்னா கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. டம்மியில் பிஎன்ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 day 2 day இல்லை மேக்ஸிமம் முடிஞ்சு போனால் 3 days தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அவங்க எப்போ வந்து சப்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நார்மலாக நான் வந்து எனக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ் அதெல்லாம் இருந்ததால எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு விசா வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 working days 2 தான், மேக்ஸிமம் 48 hours தான், அவ்வளோதான். இல்லைன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் போனீங்கன்னா 3 working days தான் ஆகும் விசா வர்றதுக்கு. ஸோ இந்த ஹோட்டல் புக்கிங் வந்து வேணும். ஃபார்ம் 14A அப்படின்றது கூட கேட்குறாங்க.
இந்த ஃபார்ம் 14A அதான் ஃபார்ம் 14A அது எப்படி ஃபில் பண்ணுன்றது கூட நான் சொல்கிறேன். என்னோட ரூமில் இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டானேன்னு பார்க்காதீங்க. நம்ம இந்தியா மாதிரி நல்லா ஹார்ன் அடிக்கிறது அதெல்லாம் இல்லை. அதனால தான் ரூமில் இல்லாமல் இப்படி சும்மா ஜஸ்ட் நல்லா ப்ளசண்ட்டாக இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கேன், வாக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ரூமில் இல்லை. ஸோ பார்த்தீங்களா அதான் நாய்ஸ் இருக்கா, சுத்தமாக நாய்ஸே இல்லை. செம்ம க்ளீனாக இருக்குது ஊரில். அங்கே ஒரு பார்க் இருக்குது, அது செம்ம அட்டகாசமாக இருக்குது. அப்போ இருந்தால் இங்கே இருந்துடலாங்க. ஏதோ செஞ்சோன்னு செட் போட்ஸ் தான் இருந்தால் இங்கே இருந்துடலான்னு தோணுது. அது ஒரு இதுவாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து அது கூட அப்டேட் கொடுக்குறேன். தென் ஃபார்ம் 14A சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் 14A விஷயத்துக்கு வரலாம். ஃபார்ம் 14A தென் நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, மெயினாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து நமக்கு அட்லீஸ்ட்டு ஒரு 6 months இல்லை 1 year வரைக்கும் கேட்கலாம். எனக்கு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா 6 months சம்திங் ஒரு 1 year வரைக்கும் தான் கேட்பாங்க. எனக்கு கேட்டது பார்த்தீங்கன்னா 6 months தான் கேட்டாங்க. 6 monthsல நம்ம ஒரு 80,000 வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற டைமுக்கு வந்து 80,000 பேங்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவுமே கிடையாதுங்க. இந்த ஹோட்டல் புக்கிங்ஸு இதெல்லாமே சொல்லிட்டேன் இல்லைங்களா. தென் இப்போ இதெல்லாம் கொடுத்து கூட நம்ம அப்ரூவல் வரணும் வராதது வந்து அது அவங்க கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அவங்க அப்ரூவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது வந்து அது அவங்க கையில் இருக்குது. அது நான் சொல்லிட்டேன் அப்புறம் சொல்லாதீங்கன்னு நினைக்காதீங்க. தென் நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுனா, நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன். இப்போது நான் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றதால நான் வந்து என்னோடய கம்பெனியோட நேம் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியோட நேமில் இருக்கிற ஜிஎஸ்டி வந்து கொடுத்தேன். ஜிஎஸ்டி வந்து கொடுக்கணும், வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. கம்பெனியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பர்சனல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் பர்சனல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா கேஷ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்காக பர்டிகுலராக போடுற மாதிரிலாம் போடாதீங்க, நல்லா இது வருதா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. தென் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்சனல் கேட்க மாட்டாங்க. இது கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட், பர்சனல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. தென் மெயின்லி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் ஹெட்டில் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் பிளெயின் பேப்பரில் வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இதுக்காக தான் போகிறேன், ட்ரிப்புக்காக போகிறேன். அது எக்ஸாம்பிள் எப்படின்றது நானே எடுத்த ஒரு ஃபார்மேட் கூட நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. நானே எடுத்த ஃபார்மேட் எடுத்து நீங்கள் இது பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுனா கொஞ்சம் உங்களுக்கும் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிவிட்டு உங்கள் பேரும் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரும் நீங்கள் என்ன ஹோட்டலில் இருக்கீங்க அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு உங்களோட லெட்டர் ஹெட் இருக்கணும். அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து சீகேட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ சீகேட்க்கு அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு லெட்டர் ஹெட் வந்து இருக்கும். அந்த லெட்டர் ஹெட்டில் வந்து நீங்கள் இந்த மேட்டர்லாம் எழுதக்கூடாது, பென் வச்சுட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி அதோட லெட்டர் ஹெட் மேலே இந்த மேட்டரை வந்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணோம். தென் மறக்காதீங்க அதில் வந்து நம்ம ஸ்டாம்ப் இருக்கணும். இப்போ சீகேட்டு அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லைங்களா, அந்த சீகேட்னா நீங்கள் உங்கள் கம்பெனியோட பேரும் சீகேட் அப்படின்ற இதுக்கு வந்து ஸ்டாம்ப் இருக்கும். அந்த ஸ்டாம்ப் வந்து அதில் பண்ணிவிட்டு அது மேலே சிக்னேச்சர் கொடுக்கணும். அது மேலே சிக்னேச்சர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நான் சொல்லிட்டேன், அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் வேறு எதுவும் கேட்கல, பேங்க்கோட பர்சனல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கேட்கல. அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்தது. வேறு என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போகிறப்போ வந்து ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் மட்டும் நமக்கு ஈஸியாக இன்டர்நெட்லேயே கிடைக்கும். அது இப்போ ஃபார்ம் 14 இதெல்லாம் கூட சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாமே கூட ஈஸியாக இன்டர்நெட்லேயே கிடச்சிரும், பெரிய பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு வேறு என்ன அப்படின்றது இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லணும். நான் அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் தேடி ஒரு விஷயம் கூட விடாமல் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். வந்து 14A வந்து சாம்பிளோட இது வந்து இருக்குது, அது கூட நான் கொடுக்குறேன். நான் கவர் லெட்டரோட சாம்பிள் கூட என்கிட்ட இருக்குது, அது கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல, நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஆத்தரைசேஷன் வந்து இப்படி இருக்கும் லெட்டர் வந்து. தென் அதில் ஃபார்மேட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது வந்து கையில் தான் பண்ணணும். இதிலெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு உங்களோட நேமு பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் எழுதிட்டு கொடுத்துட்டா போதும்.
அப்புறம் டேட் எழுதிட்டு ஒரு சிக்னேச்சர் வச்சு கொடுத்துட்டா போதும். வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது இதில். வேறு ஏதாவது தலை பிரிச்சு ஏதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் ப்ராப்ளம் தான். ஆத்தரைசேஷன் லெட்டருன்றது வந்து அது அவங்களுக்கு கிடைக்காது. இது இந்த ட்ராவல்ஸ் நம்ம எங்கே சப்மிட் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கவர் லெட்டரும் சொல்லிட்டேன் அவங்களுக்கு, ஆத்தரைசேஷன் லெட்டரும் சொல்லிட்டேன், அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டேன். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னா உங்களோட ஜிஎஸ்டி மட்டும் போதும். ஜிஎஸ்டி உங்கள் கம்பெனி லெட்டர் ஹெட்டில் கவர் லெட்டர் எழுதி தர மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஜாப் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட சேல்ரி ஸ்லிப்பு லாஸ்ட்டு 3 months வேணும். புரியுதுங்களா? 3 monthsக்கான வந்து சேல்ரி ஸ்லிப்பு கண்டிப்பாக வரணும். 3 months 6 months சம்திங் கேட்குறாங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாவது வந்து தேவைப்பட்டதுன்னா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு வீசா வந்து வேலிட் வீசா வந்து இருக்கணும். அது எப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 6 months வரைக்கும் இருக்கணும். அதில் 3 blank pages இருக்கணும். வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அது வந்து எல்லாமே வந்து கேப்ஸில் தான் ஃபில் பண்ணுங்கள். அதை எப்படி ஃபில் பண்ணுன்றதுக்காக ஒரு வீடியோவே வந்து இருக்கும் யூடியூப்ஸ்லாம், நிறைய யூடியூப்ஸில் இருக்குது. நானும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் அங்கே பார்த்து தான் பண்ணேன். நான் எப்படி பண்ணேன்றது உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா கூட நான் பண்ணி நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். தென் ஃபோட்டோகிராஃப் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 35x45 mm. டெல்லியோ மும்பையோ நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கிடையாது, வேறு ஏதோ ஃபினிஷ் கேட்குறாங்க. அங்கே கிளாஸி ஃபினிஷ் கேட்குறாங்க. சாரி, சென்னையில் கிளாஸி தான் கேட்குறாங்க. மற்ற வேறு எங்கேயோ தான் அந்த மேட் ஃபினிஷ் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. நமக்கு மேட் ஃபினிஷே போதும். இந்த 35x45 mm ஓடுது. 80% ஃபேஸ் வந்து கவராக இருக்கணும். அப்புறம் வந்து ட்ராவல் அக்காமடேஷனு, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்றது, அதோட அட்ரஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டி வரும். ஃபார்ம் 14A வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் ஃபேக்காக ஏதாவது கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. பேட் போர்ட்டில் கூட கொடுத்துக்கலாம். தென் கவர் லெட்டர் வந்து நான் அதில் டைப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்றது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். தென் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அகெயின் ரிப்பீட்டாக வந்துடும். அவ்வளோதான். அதுதான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டுன்ற வந்து வீடியோ வந்து. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீஸும் வந்து சொல்லிடுறேன். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கினது 4000. ஒரு தடவை ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து 4000 ஆகுது. சென்னையில் கொடுத்ததுக்கு வந்து 4000 ஆகுது. எனக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு வந்து மாறலாம், கம்மியாகலாம், அதிகமாகலாம், அது சொல்ல முடியாது. நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2000 கிடைக்கும், 1500 கிடைக்கும், 3000 கிடைக்கும். அதெல்லாம் நம்பாதீங்க. மினிமம் ஒரு 3500 ஆகும், இல்லை 3000 ஆகும். ஓகேங்களா? அந்த 3000 ஆகுன்றதால மேபி ஒரு 4000 அப்படின்ற மாதிரியே நீங்கள் கணக்கு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. எனக்கு கரெக்டாக 3999 rupees வாங்கினாங்க, ₹1 கம்மி. ஸோ வீசா கூட ஈஸியாக கிடச்சிது. வேறு எதுவுமே என்ன கேட்கல. அதுக்கே வந்து சந்தோஷம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, signing off. Bye bye. Take care.